வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ், ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேன், இந்த எம்டிஎஸ் டு போஸ்ட்மேன், எம்டிஎஸ் டு பிஏ எக்ஸாமுக்கும் இந்த தடவை எடுத்துடலான்னு பார்த்தோம். அவங்களோட டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதுங்க. பிஏ எக்ஸாமுக்கான இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸாம் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. அவங்கள தாண்டி இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கும் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கும், போஸ்ட்மேன் எக்ஸாம், மெயில் கார்டு எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட எல்லா சிலபஸும் கவர் பண்ணிடலாம் தாங்க நம்ம ஆரம்பித்தோம். எல்லா சிலபஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ரையராக கவர் பண்ணிடுவோங்க. நம்மளோட மெட்டீரியல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நம்பர் 8637400258. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் வந்து நாங்கள் அவுட் ஃபார் சேலுங்க ரெடியாக தான் வச்சுருக்கோம். அந்த மெட்டீரியலோட வேல்யூ ₹500. வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கிங்க, எந்த விதமான கட்டாயமும் கிடையாதுங்க. மெட்டீரியல் வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கிங்க. அதை தாண்டி இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டாப்பர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு 30 பேஜ் கொண்ட சிம்பிளாக நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி நார்மல் மெட்டீரியல் ₹500 வாங்குறது கொஞ்சம் பெரிய மெட்டீரியலாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எடிஷனாக ஒரு 30 பேஜ் இருக்கிற ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கிறோம். அந்த மெட்டீரியலில் இருக்கிறது தாங்க மோஸ்ட்டாக எக்ஸாமுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த 30 பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே வந்து ஒன் வேர்டு மாதிரியே எல்லாம் கொண்டு வந்துடும். அது வேணுன்றவங்க விருப்பப்பட்டவங்க வாங்கினா, அந்த மெட்டீரியல் வாங்கினா அவங்களுக்கு இது ஃப்ரீ எடிஷனாக கொடுக்குறோம். அதை தாண்டி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஒரு 2 டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டுக்கான பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. அதனால் இவங்களையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமான அவங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் பார்த்துடலாம். ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் புக்கிங், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டெலிவரி ஆஃப் த ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் டொமஸ்டிக் டெண்டர்டு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா. இவங்க எலெக்ஷன் கமிஷன் தான் மட்டும் அந்த பேலட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு அவங்களோட தபால்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். எலக்ட்ரானிக்லி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் இஸ் த ஒன்-வே எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த போஸ்டல் பேலட்ஸ் டு த சர்வீஸ் ஓட்டர்ஸ். அந்த சர்வீஸ் ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்குலாம் அந்த எலெக்ஷன் டியூட்டி போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டல் பேலட் சிஸ்டம், பேலட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த ஓட்டு முறையில் ஓட்டு போடுறவங்களுக்கான சிஸ்டம், அவங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா the service voter cast their vote and send speed postal ballot to the respective returning officer through speed post. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓட்டை வந்து போல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அந்த இது கொடுத்துருப்பாங்க, சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. அதை வந்து அவங்க ஓட் போல் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புவாங்க. அவங்களோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர், யாருக்கு அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்காங்களோ அவங்கள அனுப்பிடுவாங்க. ஃபார் விச் த சர்வீஸ் ஓட்டர்ஸ் ஆர் நாட் ரெக்கர் டு பியர் த சார்ஜஸ் ஆஃப் ஸ்பீடு போஸ்ட். அது ஸ்பீடு போஸ்ட்டில் தான் அது டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அனுப்புகிறாங்களோ அவங்க ஸ்பீடு போஸ்ட் சார்ஜ் கொடுக்க தேவையில்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாட்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்லி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் மூலிமா அவங்களுக்கு அந்த சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்கு ஒரு பேப்பர் போயிடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓட் போல் பண்ணிடுவாங்க. யாருக்கு போடுறாங்களோ அந்த ஓட்டில் அது போல் பண்ணிடுவாங்க. அவங்க ஓட் போல் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க கொடுப்பாங்க. அவங்களோட ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அனுப்ப சொல்லி அவங்க கவர் எடுத்து நம்ம கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த விதமான அமௌண்ட் வாங்காமல் புக் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஸ்பீடு போஸ்ட் சாரிங்க, ஒரே நிமிஷம். The speed post charges are borne by the election machinery at state district level. அந்த நம்ம புக் பண்ணுறதுக்கான ஸ்பீடு போஸ்ட்டுக்கான சார்ஜ் நம்ம வாங்கணும் இல்லைங்களா. அதை யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இருக்கிற அந்த எலெக்ஷன் கமிஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் மிஷினரிஸ் நம்மகிட்ட கொடுப்பாங்க. The postal ballot presented with redesigned address label at the speed post booking counter shall not be refused for booking in any case. அந்த இது எடுத்துகிட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்கை நம்ம எந்த விதமான ஒரு காரணத்துக்காகவும் வாங்காமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. தி போஸ்டல் பேலட் ஷால் பி புக்டு அண்டர் பிஎன்பிஎல் அகேன்ஸ்ட் த கஸ்டமர் ஐடி பிரிண்டட் ஆன் த அட்ரஸ் லேபிள். அந்த அட்ரஸ் லேபிள்லேயே ஒரு பிஎன்பிஎல் கஸ்டமர் ஐடி பிரிண்ட் ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம புக் பண்ணிக்கணும். அண்ட் நோ ஸ்பீடு போஸ்ட் சார்ஜஸ் வில் பி கலெக்டட் ஃப்ரம் த சென்டர். ஓகேங்களா. இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இது பண்ணுறவங்களுக்கும் தனியாக நம்ம இதில் ஒரு ஆர்டர் இருக்குதுங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்த பாயிண்ட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த கிளாஸில் அவ்வளோதாங்க. நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் எம்டிஎஸ்க்காக இருக்கட்டும், ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேனுக்காக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு 4 கேட்டகரியாக தான் பிரிக்க முடியும். பிஓ கைட் பார்ட் 1, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸு, ஜிகே, வால்யூம் 5. ஓகேங்களா. இது வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வால்யூம் 5 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். மேத்ஸ் போய்கிட்டே இருக்கிறோம், அது கொஞ்சம் முடிச்சிடலாங்க. பிஓ கைட் பார்ட் 1 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா நம்ம பிஓ கைட் பார்ட் 1 கிடையாது,
வால்யூம் 5 கிடையாது. ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேயும் முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், PLI கவர் பண்ணிட்டோம், பேங்கிங் கவர் பண்ணிட்டோம், மெயில் ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். அது இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் நம்ம கிட்டத்தட்ட கவர் பண்ண மாதிரி தான். இன்னும் 2-3 வீடியோவில் கவர் பண்ணிடலாம். நம்ம இன்னும் மேத்ஸ் GK மட்டும்தான் வந்து நம்ம பாட்டில் முடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் படிக்கிறவங்களும் படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, மேத்ஸும் GK மட்டும் தான் இருக்குது. GKவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தாங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். GK வந்து பார்த்தீங்கன்னா TNPSC மாதிரி இருக்க போகிறதில்ல. நமக்கு அவங்க எதுலேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது. ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. அவங்க சிலபஸ்லேருந்து கேட்கறதே ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. மேத்ஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். ஓகேங்களா, மேத்ஸ் எல்லாம் இது பண்ணிடலாம். இந்த போஸ்ட்மேன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 6ம் வால்யூம் 7ம் தாங்க. நம்ம அதுவும் ஒரு நாள் இப்போ சீக்கிரம் இந்த வீக்லேயே நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட DMலையோ அல்லது கமெண்ட் செக்ஷன்லையோ சொல்லுங்கள். தேங்க்யூ.